உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல இரு, நான் உன்னை பொறவை கூப்பிடுதே. அம்மா, ஆடா நம்ம வீரா. ஆண்டி, இவ ரியல் போலீஸ் இல்ல, டியூப்ளிகேட். தைரியமா இருங்க. இது நம்ம வீரா. அம்மா, எதுக்குமா இப்படி பயந்து தட்டை கீழே போட்டீங்க? எத்தா, அது வேற ஒண்ணும் இல்லத்தா, உன்னை போலீஸ் நினைச்சு அவங்க பயந்துட்டா. அம்மா, நான் காலேஜ் NCCல இருக்கேன். ஆக்சுவலா நான் பெட்டாலியன் கேப்டன். இன்னைக்கு Dress மாத்த டைம் இல்ல, அதான் இந்த ட்ரெஸ்ஸோடயே வந்துட்டேன். அப்படின்னா மோ, இந்த மாதிரி அவங்க காலேஜ்ல ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்கம்மா. இந்த போலீஸ் மாதிரியே நடந்துக்கிறது, இந்த போலீஸ் மாதிரியே யூனிஃபார்ம் போடுறது, இந்த போலீஸ் மாதிரி துப்பாக்கி சுடுறது, போலீஸ்ல சட்டத்திட்டம்லாம் இருக்கலாம், அதுவும் காலேஜ்ல சொல்லி கொடுத்துருவாவ. இது பேரு NCCன்னு சொல்லுவாவ. ஓஹோ, நிஜ போலீஸ் மாதிரியே இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இங்க வாத்தா. அவன் வேற போன் அடிச்சு உயிரை எடுக்கான். இருங்க, நான் அவனை பேசி முடிச்சு வந்துடுறேன். இல்லை இப்ப சொல்ல, அது என்ன லிஸ்ட்? படி. ஏம்மா, நான் போலீஸ் ஆக கூடாதா? அப்படின்னு யார் சொன்னா? அண்ணன் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்குமா. எனக்கு IPS படிக்கணும், இல்லனா அட்லீஸ்ட் இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் எழுதி இன்ஸ்பெக்டராவது ஆகணும்னு ஆசை. அதுக்கு என்ன தங்கம், அதுக்கு நீ தாராளமா படி, போலீஸ் ஆயிட வேண்டியதானே. ஆனா அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஏ தவீரா, நீ போலீஸ் ஆனா எனக்கெல்லாம் எம்பிட்டு பெருமையா இருக்கும் தெரியுமா? நிஜமாவா? பொம்பளை போலீஸ் ஆனா தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு ஒன்னும் ஆகாது சூடாமணி, நாங்க எல்லாம் இருக்கோம், பாத்துக்க மாட்டோமா? என்னோட சொந்த ரிஸ்க்ல உன்னை பரோல்ல விடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு மனு கொடுத்திருக்க. வழக்கமா நீ வீட்டுக்கு போறப்போ ஒரு பரோல் ஆபீசரை கூட அனுப்பணும். பட் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.